சூர்பனகைக்கு பல சம்பந்தம் வந்தாலும் அவள் உண்மையான காதலுக்காக கனவோடு காத்திருந்தாள். ராவணனின் திருமண விழாவில் சூர்பனகை எதிரி ராஜாவாகிய வித்யுஜீவாவை கண்டாள். இருவரும் காதல் கொண்டனர். சூர்பனகை கண்ணீருடன், அண்ணா, எங்கள் இருவரின் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள். சூர்பனகையின் காதலை வெளியில் சம்மதித்த ராவணன் உள்ளே சதி வகுத்தான். உன்னுடைய மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வேன் சூர்பனகா என்றான். திருமணமான சில நாளில், வித்யுஜீவா, என் ஆட்சியில் உனக்கு ஒரு ராஜ்யத்தை அளிக்கப் போகிறேன் என்று வித்யுஜீவாவை ராவணன் தனது அரண்மனைக்கு படைத்து வர தூதனுப்பினான். சூர்பனகையும் வித்யுஜீவாவும் மகிழ்ச்சியுடனும் அரண்மனைக்கு சென்றனர். ஆனால் அரண்மனையில் சூர்பனகையின் கண் முன்னே வித்யுஜீவாவின் தலையை வெட்டி வீழ்த்தினான் ராவணன். படுபாவி ராவணனே, என் உயிர் காதலனை கொன்ற உன்னையும் என் குடும்பத்தின் உறவுகளையும் முறித்துக் கொள்கிறேன் என்று கூறி லங்கையிலிருந்து தூரமான தண்டகாரண்ய வனத்திற்கு சென்றாள்.